உறவு 11. சரவணன் பிரீத்தியின் திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டதை அறிந்த அகநிழலன், எனக்கு ஒரு விஷயம் புரியல பிரீத்தி. என்னதான் உன்னோட சொந்தக்காரரா இருந்தாலும் அன்னைக்கு தான் முதல் முறையா உங்களை பார்க்குற சரவணன் எப்படி பிரகாசத்துக்கு துரோகம் பண்ண ஒத்துக்கிட்டாரு என்று கேட்கவும், என்ன மாமா இது, அவனை பற்றி நல்லா தெரிஞ்ச நீங்களே இப்படி கேட்குறீங்க? அவனால் உங்கள் ஃப்ரெண்டு குடும்பம் மட்டும் இல்லை, ஊருக்குள்ள பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த பல பேரில் சரவணன் சித்தப்பாவும் ஒருத்தர். ஆனால் அவன் இவர்கிட்ட பல வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கி வச்சிருக்கிறதாலையும் அவனுக்கு எதிராக ஏதாவது செய்ய நினச்சா இவரோட குடும்பத்தை கொலை பண்ண கூட தயங்க மாட்டான்ற பயத்துலையும் அவன் பண்ணுற அக்கிரமத்துக்கு எல்லாம் துணை போயிட்டு இருந்தவர் அவனுக்காக 2 முறை ஜெயிலுக்கும் போய் வந்திருக்கார். ஆனால் தன்னோட நிலையிலிருந்து அவனை எதிர்க்க முடியாததால கட்டாயத்தின் பேரில் அவனோட நிழல் வேலைகளுக்கெல்லாம் துணை போனவருக்கு அவன் மேலே தீராத வன்மம் உண்டு. எங்கள் அம்மாவை சின்ன வயசுலேருந்து பார்க்குறவர், ஏழையாக இருந்தாலும் அவங்க பெற்றவங்க எப்படி வளர்த்தாங்கன்னு தெரியும். அப்பேற்பட்ட எங்கள் அம்மாவுக்கு உயிர் பயத்தை காட்டி அவங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணி என்னை தவிக்க விட்டு போனவனை ஒழிச்சு கட்ட அவர் எனக்கு உதவலைன்னா தான் நீங்கள் ஆச்சரியப்படணும் என்று பிரீத்தி சொல்ல, அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன். சரி, மேலே சொல்லு என்றான் எழில். அதே தான் மாமா. அது மட்டும் இல்லை, அவன் கீர்த்தி மேலே எந்த அளவுக்கு உயிராக இருப்பானோ அவ காலால் சொல்கிற வேலையை தலையால் செஞ்சு முடிப்பானோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால் நான் கீர்த்தியாக மாறி அவனை தண்டிக்கும் போது அவனுக்கு ஏற்படுற இழப்புக்கு நிச்சயம் என் மேலே அவனுக்கு சந்தேகம் வர வாய்ப்பில்லைன்றதால ரொம்ப சந்தோஷமாகவே ஒத்துக்கிட்டாரு என்றவளை இடையிட்டு, ஒரு நிமிஷம் பிரீத்தி, சரவணன்கிட்ட நீங்கள் இருக்கிற இடத்த சொல்லக்கூடாதுன்னு சொன்ன உங்கள் அம்மா எப்படி உன் திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க என்ற கேள்வி அலரிடமிருந்து புறப்பட மெச்சுதலான பார்வையை அவள் மீது செலுத்தியவள், என்னோட வாழ்க்கையை கந்தல் கோலம் ஆக்கிட்டு என்னை கேள்வி கேட்குற உரிமை எங்கள் அம்மாவுக்கு மட்டும் இருக்குன்னு நினைக்கிறியா அலர் என்று திடமான குரலில் கேட்டவள், என்னை இழக்கக்கூடாதுன்னா எங்கள் அம்மாவுக்கு நான் சொல்கிற எல்லாத்துக்கும் தலையாடுறதை தவிர்த்து வேற வழி இல்லை செல்லம் என்றவளின் குரலில் ஏகத்திற்கும் எல்லல் வழிய கோபத்தை கட்டுப்படுத்திய அலர், எமோஷனல் பிளாக்மெயில் என்று முணுமுணுத்தாள். சத்தமாகவே சொல்லு செல்லம் என்று அலட்சியமாக அவளை பார்த்தவள், ஏன் இதில் என்ன தப்பு இருக்குது? அன்னைக்கு அவன்கிட்ட எங்கள் அம்மா ஏன், எதுக்கு, இல்லை, முடியாதுன்னு எதுவும் சொல்லாமல் அவன் சொன்ன எல்லாத்துக்கும் தலையாட்ட தெரிஞ்சது தானே. இப்போவும் ஆட்டட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. சுயமாக சிந்திக்க தெரியாத, வாழ்க்கையை காப்பாற்றிக்க முடியாத, முதுகெலும்பே இல்லாத கோழை கடைசி வர யாராவது ஒருத்தருடைய கைப்பாவையாக தான் இருந்தாகணும். பெத்த பொண்ணாவே இருந்தாலும் குற்றவாளியான அவங்களுக்கு என்னை கேள்வி கேட்குற உரிமை கிடையாது. என்ன பேசுகிற பிரீத்தி? அவங்க உன் அம்மா, அவங்களுக்கு மேலே அக்கறை இருக்காதா? கேள்வி கேட்கக்கூடாதா என்று அலர் முடிக்கும் முன்னமே, எப்போ தன்னோட வாழ்க்கையை அடையாளமே தெரியாத ஒருத்தங்கிட்ட எந்த வித உரிமையும் இல்லாமல் இழந்தாங்களோ அப்போவே தன்னோட அடிப்படை உரிமைகளையும் சேர்த்தே இழந்துட்டாங்க செல்லம். முதல்ல அவனுக்கு கட்டுப்பட்டவங்க அடுத்து பார்வதி அம்மாக்கு, இப்போ எனக்குன்னு வாழ்நாள் முழுக்க கட்டுப்பட்டு வாழ்ந்தாகணும். வேற வழி கிடையாது. எங்க இது தப்பு இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்று தன் எதிரே இருந்தவர்களிடம் கிட்டத்தட்ட சவால் விடுத்திருந்தாள். படிக்கும் வயதில் முன்பின் தெரியாத ஆணிடம் வாழ்க்கையை தொலைத்த வசுமதி மீதும் தவறு இருப்பதால் மற்றவர்களால் அவள் பேச்சை மறுத்து கூற முடியாமல் அமைதி காத்தனர். எங்க விட்ட என்று நெற்றியை தட்டி யோசித்தவள், அதான் மாமா, பேச்சாளர் ரத்தம் என்னோட நாடி நரம்பெல்லாம் ஊறி போயிருக்கிறதால சரவணன் சித்தப்பா கிட்ட நான் பேசின பேச்சில் எந்த கேள்வியும் கேட்காம நான் சொல்கிற எல்லாத்தையும் செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டு உடனே என்னோட திட்டத்தில் சேர்ந்துட்டாரு. முதல் வேலையாக இதுவரை பார்த்தே இராத கீர்த்தி பற்றி அவர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவள் எப்படி பேசுவா, நடப்பா, அவளுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவளோட பழக்க வழக்கம், மேனரிசம், மற்றவங்க கிட்ட பழகிற விதம்னு அவர் சொன்னப்போ தான் எனக்கே தெரிஞ்சது, நானும் கீர்த்தியும் ஒரு தாய் வயிற்றுல இருந்திருக்கோமே தவிர எனக்கும் அவளுக்கும் உருவ ஒற்றுமை தவிர வேற எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. அதனால் அவர்கிட்ட என் நம்பரை கொடுத்து கீர்த்தி ஃபோட்டோ, அவள் பேசுகிறது, நடக்கிறது, சாப்பிட்றது, பழகிறதுன்னு அவரால் முடிஞ்சதையெல்லாம் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்ப சொன்னேன். என்னோட அதிர்ஷ்டம், கீர்த்திக்கு இவர்கிட்ட நல்ல பழக்கமா. அவளை ஸ்கூலில் காலேஜில் விட்டுட்டு வர்றதே சரவணன் சித்தப்பா தானா. மற்ற வேலையாட்கள் மாதிரி இல்லாமல் சரவணன் சித்தப்பா வீட்டுக்குள்ளே போய் வர அளவுக்கு பிரகாசத்தோட நம்பிக்கையை பெற்றிருந்தாராம். அது இன்னும் எனக்கு பலமாக அமைய எந்த நேரத்துலையும் இதில் இருந்து பின்வாங்கக்கூடாது. அப்படி எனக்கு உதவினா இவர்கிட்ட இருந்து அவன் கையெழுத்து வாங்கின பேப்பரெல்லாம் எடுத்து அவர்கிட்ட கொடுக்குறேன்னு உறுதி கொடுத்து அவரை வழி அனுப்பினேன். எல்லாம் எனக்கு சாதகமாக அமையவும்
அடுத்த 2 நாள்லையே அவர்கிட்ட இருந்து கீர்த்தியோட ஃபோட்டோ, வீடியோ எல்லாமே என் கைக்கு வந்துடுச்சு. இப்போ எங்கே, எப்படி தொடங்கணும், அங்கே போனதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும்னு அடுத்தடுத்து திட்டம் போட தொடங்கினேன் என்ற பிரீத்தியிடம், இதெல்லாம் எப்போ நடந்தது என்றான் எழில். எனக்கு தேதி சரியாக ஞாபகம் இல்லை மாமா, ஆனால் கிட்டத்தட்ட காலேஜ் சேர்ந்த 1 வருஷம் கழிச்சு சித்தப்பாவை பார்த்தேன் என்றதும் அவள் கூறியதை வைத்து தீவிர சிந்தனையில் ஆழ்ந்த எழில், அப்போ நீ கீர்த்தியா மாற நினச்சது பிரகாசத்தை பழிவாங்கதானா, சரணுக்காக இல்லையா என்றான். இல்லையே, என்னோட 15 வயசுலேருந்து அவனை பழிவாங்க துடிச்சிட்ருக்கிறவனா என்று சிவபேரிய வழிகளுடன் சொல்ல, அப்புறம் அவங்கள பிரிச்சதுக்கு எதுக்கு சந்தோஷப்பட்ட, அதனால தான் ஈஸியாக பழி தீர்க்க முடிஞ்சதுன்னு சொன்னேன். அப்போது அவங்க லவ் பண்ணினதில் உனக்கு பிரச்சனை இல்லையா, அப்புறம் ஏன் சரண் என்று கேள்வியாய் அவளை பார்க்க, லாயர் புருஷன்னு நிரூபிக்கிறீங்களே மாமா என்றாள் சலிப்பாக. எழில் புரியாமல் பிரீத்தியை பார்க்க, இங்கே பாருங்க மாமா, நான் பேசி முடிக்கிற வர அமைதியாக இருக்கணும்னு சொன்னேன் தானே, அப்புறம் உங்கள் பொண்டாட்டி மாதிரியே குறுக்க வந்து கேள்வி கேட்குறீங்க என்று அவள் புன்னகைக்க எழில் முகத்திலும் இளம் உருவல் படர்ந்தது. சகவாச தோஷம், சரி நான் எதுவும் பேசல, நீ சொல்லு என்றான். அவனை அவனோட இடத்துலையே எதிர்கொண்டு தடயமே இல்லாமல் அவனோட அரசியல் வாழ்வுக்கும் அவனுக்கும் சமாதி கட்டணும்னு முடிவு பண்ணினேன்னா அதனோட முதல் படியாக கீர்த்தியாக மாற பயிற்சி எடுக்க தொடங்கினேன். என்னதான் வீடியோ இருந்தாலும் அவளை க்ளோஸாக வாட்ச் பண்ணினா இன்னும் நல்லா இருக்கும்னு நினச்சேன். இதில் சிக்கல் என்னென்னா, நான் சென்னையில், அவள் ஆரணியில். என்னோட படிப்பும் எனக்கு முக்கியம். என்னால் கிளாஸஸை கட் பண்ண முடியாததால் அவளை நேரில் சந்திக்க வாய்ப்பே கிடைக்கல. ஸோ அவர் அனுப்பின ஃபோட்டோஸ் பார்த்து அவளை மாதிரியே ட்ரெஸ் பண்ண, தலை சீவ, நெத்தியில் வைக்கிற பொட்டிலிருந்து காலுக்கு போடுற செருப்பு வர எல்லாமே அவளை மாதிரியே மாற்றிக்கிட்டேன். அடுத்து குணாதிசயம். இதில் பியூட்டி என்ன தெரியுமா, சின்ன வயசுலேருந்தே இந்த சமூகம் என்னை நடத்தின விதத்துக்கு எனக்குள்ளே நான் ரொம்ப இறுகி போயிட்டதால் பயம்னா என்னன்னே எனக்கு தெரியாது. ஆனால் அவளுக்கு சைக்கிள் ஓட்டுறதுலேருந்து பட்டாசு வெடிக்கிற வர எல்லாமே பயமா, ரொம்ப சென்சிட்டிவ். அவளோடதுலேருந்து மொத்தமாக வேறுபட்டிருக்கிறேன்னா எங்கேருந்து இதையெல்லாம் என்கிட்ட கொண்டு வர, அப்படியும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தேன். ஆனால் அதுக்கு வருஷ கணக்காச்சு. அடுத்து அவளோட குரல். எனக்கு கணீர்ன்ற குரல், அவளுக்கு ரொம்ப சாஃப்ட் வாய்ஸ். குரல் மாறுபட்டு இருந்ததால் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டேன். அடுத்து அவன் மேலே உயிராக இருக்க கீர்த்தி மாதிரியே அவனை கூப்பிட முயற்சி பண்ணேன். அதாவது அவனை நேரில் பார்த்தா கூப்பிடுறதுக்கு முன்னே அவன் ஃபோட்டோவை பெருசு பண்ணி என் வீட்டில் மாட்டி வச்சு அதுக்கு முன்னாடி நின்று அப்பான்னு கூப்பிட முயற்சி பண்ணேன். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவன் மூஞ்சியை பார்க்க எனக்குள்ள வெறி அதிகமாச்சே தவிர என்னால் ஃபோட்டோவை பார்த்து கூட அவனை அந்த வார்த்தையை சொல்லி கூப்பிட முடியல என்றிட அவர்களுக்கும் அவள் உணர்வு புரிப்பட்டது. அவனை கூப்பிட முடியலையே தவிர இப்போ நான் ஒரு 90% கீர்த்தியாக மாறிட்டேன். அவள் அம்மா கிட்ட எப்படி பேசுவா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படின்னு எல்லாமே கற்றுக்கிட்டேன். ஆனால் அவன் கூட பேசுகிறத மட்டும் என்னால் இயல்பாக கொண்டு வர முடியலை. சரி, இருந்தாலும் அது அங்கே போன அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி சரவணன் சித்தப்பா கிட்ட இடம் மாறுறதை பற்றி பேசினேன். ஆனால் ஆரணியில் அவளை கடத்துறது கஷ்டம், நல்ல சந்தர்ப்பம் வரும்போது நானே சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ நல்ல நேரத்துக்காக காத்திருக்க தொடங்கினேன். அதே சமயம் வார இறுதியில் இவரையும் தேட ஆரம்பித்தேன். நான் அவரை சந்தித்தது அவரோட அக்கா வீட்டுக்கிட்டன்றதால எனக்கு இவரோட வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது. அவர் அக்கா கிட்ட என்னன்னு போய் நான் அவரை பற்றி விசாரிக்க, அதனால் சனி ஞாயிறில் பல நேரம் இவரோட அக்கா வீட்டு வழியாக போய் நாங்கள் சந்தித்த கிரவுண்டு பக்கம் அவரை தேடுவேன். ஆனால் அவரை பார்க்குற சந்தர்ப்பமே எனக்கு கிடைக்கல மாமா. சரி, அவர் சென்னையில் தானே வேலை செய்கிறார், கண்டிப்பாக வார இறுதி நாட்களில் பார்க், பீச், மால்னு எங்கேயாவது வருவார், அப்போ பார்த்துக்கலான்னு குருட்டாம்போக்கில் சௌமியை கூட்டிகிட்டு தேட ஆரம்பித்தேன். பல மாதம் தேடினேன், தோல்விதான். ஆனாலும் முயற்சியை கைவிடலை. அப்படி தேடி போன போது தான் இவரை ஒரு நாள் மாலில் பார்த்தேன் என்றதுமே, எப்போ, எப்படி என்று ஆர்வ மிகுதியில் அலரெழிலிடமிருந்து கேள்வி பிறந்தது. இவரை பார்த்த நாள்ல இருந்து மறக்க முடியாம இவரை தேடி நான் சுத்திட்டு இருந்தா இவர் கீர்த்தி பின்னாடி சுத்திட்டு இருக்கார் என்றவள் அன்று மாலையில் பார்த்தபோது சரண் எவ்வாறு அவனிடமிருந்து ஓடிய கீர்த்தியை வம்படியாக பிடித்து வந்து எஸ்கலேட்டரில் ஏற சொல்லி வம்பு செய்து கொண்டிருந்ததையும் அவள் அதற்கு பயந்து பின்வாங்கியதையும் அப்போது சரண் அவளை விடாமல் அழைத்து சென்றதையும் ஆவேசத்துடன் சொன்னாள். பல வருஷம் கழிச்சு இவரை பார்த்த சந்தோஷத்தை கூட அனுபவிக்க விடாம பண்ணிட்டாங்க இவங்க 2 பேரும். அது எப்படி அலர்? அவருக்காகவே வருஷ கணக்கில் நான் காத்துட்டு இருக்கும்போது அவர் என் கூட பிறந்தவளையே லவ் பண்ணலாம்.
அதுவும் என் கண் எதிரிலேயே நான் அவர்கிட்ட எதிர்பார்த்த பாசம், அன்பு, கவனிப்பு, கேர் எல்லாமே அவளுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. உனக்கு தெரியாது அல்லர், ஒரு முழுமையான ஆண் எப்படி இருக்கணும், பெண்ணை எப்படி கண்ணியமா நடத்தணும், தன்னை நம்பி வரக்கூடிய பொண்ணை பொது வெளியில அவளோட மரியாதை குறையாம பார்த்துக்கணும்னு எல்லாமே இவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட தலையெழுத்து எனக்கு முற்பகுதி சரியா அமையல. சரி, என்னோட பிற்பகுதி இவரை மாதிரி ஒருத்தர் கூட அமைஞ்சா நிச்சயம் நான் எதிர்பார்த்த என்னோட வாழ்க்கை சொர்க்கமா மாறிடும் தானே. அப்போ என்னோட எதிர்பார்ப்பு தப்பா என்று ஏக்கம் சுமந்த குரலில் கேட்க, ஒரு பெண்ணாக அவளது ஏக்கம் புரிந்தாலும் சரணுக்கு இவள் மீது காதல் இல்லாத பட்சத்தில் அலரும் அவளுக்கு என்ன பதில் சொல்ல? ஒருவேளை என்னோட வாழ்க்கை மட்டும் தடம் புரளாம இருந்திருந்தா அன்னைக்கு கீர்த்தி இடத்துல நான் இருந்திருப்பேனே மாமா. ஏன் இல்லாம போனேன்? அப்படி போனதுக்கு நான் காரணமா? என் வாழ்க்கையில நான் பெருசா எதுக்கும் ஆசைப்பட்டதில்ல. ஒரு காலத்துல அப்பா பாசத்துக்கு ஏங்கி இருக்கேன். ஆனா என்னைக்கு அவனை பத்தி தெரிஞ்சதோ அத்தோடு அந்த எண்ணத்தை என் மனசுல இருந்து அழிச்சிட்டேன். அதுக்கடுத்து நான் ஆசைப்பட்டது இவரைத்தான். எத்தனையோ நாள் நான் தேடி தெரிஞ்சேன். அப்பெல்லாம் இவரை என் கண்ணுல காட்டாத கடவுள் அதே நேரம் அவளை இவர் கண்ணுல காட்டினதோடு இல்லாம நான் ஆசைப்படுறவரை அவளை லவ் பண்ண வச்சுன்னு அவரும் தானே என்னோட வாழ்க்கையில விளையாடினாரு. இப்படி எல்லாருமே என் வாழ்க்கைய இஷ்டத்துக்கு பந்தாடும் போது அதுலெல்லாம் உங்களுக்கு தெரியாத தப்பு அதை நான் காப்பாத்திக்க போராடும் போது மட்டும் தப்பா தெரியுதா? அது என்னோட தப்பா? எப்படி நான் அதை சும்மா விட முடியும் என்று கோபமும் அழுகையுமாக பிரீத்தி கேட்க, அதனால என்ன பண்ண என்றான் எழில் பதட்டத்தோடு. நான் தான் ஏற்கனவே சொன்னனே மாமா, நரகமா இல்லாம என் வாழ்க்கைய சொர்க்கமா மாத்துவேன்னு. இப்போ அதுக்கான தடையா என் கூட பிறந்தவளே இருக்கா. நான் ஏற்கனவே முடிவு பண்ணின மாதிரி நான் பிறக்க காரணமான நாயை பழி வாங்கறதுக்காக கீர்த்தி இடத்துக்கு தற்காலிகமா மாறணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ இவருக்காக அவளோட இடத்துல நிரந்தரமா மாறிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ என்னோட பழிவாங்கிற படலத்துல சின்ன மாற்றம் என்றவளிடம், என்ன மாற்றம் என்றாள் அலர்விழி. அதாவது நான் கீர்த்தியா மாறி அவனை தடயமே இல்லாம கொலை பண்ணின பிறகு இவரை கல்யாணம் பண்ணிட்டு கீர்த்தியா இவரோட மனைவியா தொடர்ந்து வாழறதுன்னு முடிவு பண்ணினேன். ஸோ அவளை கடத்துறதுக்காக கீர்த்தியை தொடர ஆரம்பித்தேன். அதோட நீச்சியாதான் சௌமி கூட நான் ஊட்டி வந்தது. அன்னைக்கு ஊட்டியிலிருந்து கிளம்பும்போது கீர்த்தியை கடத்துறதா பிளான். அதுக்கேற்ற மாதிரி சரவணன் சித்தப்பாவும் வாடகை கார் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. ஆனால் அன்னைக்கு குறுக்க நீங்கள் வந்ததால் எங்களோட திட்டம் நிறைவேறலை என்று எழிலை பார்த்து சொல்லவும், நான் என்ன பண்ணேன் என்றான். ஏன், நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்லை பிரீத்தி, நிஜமாவே புரியல. நீங்கள் கீர்த்தி அங்கே பார்த்து அவ கூட பேசினதோடு விட்டுருந்தா பரவாயில்ல மாமா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? அவளை பத்திரமா ஸ்டேஷன் கொண்டு போய் ட்ரெயின் ஏற்றி விட்டீங்க. ஞாபகம் இருக்கா என்று கேட்க, ஞாபகம் இருக்கு, நான் தான் கீர்த்தியை கொண்டு விட்டேன் என்று எழில் சொல்லவும், அங்கே தான் நீங்கள் குறுக்க வந்தீங்க. ஒருவேளை நீங்கள் வராமல் போயிருந்தா அவளை ஊட்டியிலேயே கடத்தி சரவணன் சித்தப்பா கூட அனுப்பிட்டு அந்த ட்ரெயினில் நான் கீர்த்தியா ஊருக்கு போயிருப்பேன். அவனை அணுவாக துடிக்க வச்சு கொண்டுட்டு இவரை கல்யாணம் பண்ணியிருப்பேன். நான் நினச்ச மாதிரி சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பேன். ஆனால் நீங்களும் என் வாழ்க்கையில விளையாடிட்டீங்களே மாமா என்று அதிருப்தியான குரலில் சொல்ல எழிலிடம் அசைவில்லை.